வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் 24/7 தமிழ் பாட் பை பிக் அண்ட் வைப். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் இதை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, இல்லை கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்கலாம். இவங்க எங்கே இருக்காங்க, லொக்கேட் ஆயிருக்காங்க, என்ன இன்ஸ்டியூட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதை பற்றின வேகன்சி டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இது பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஷேரும் பண்ணுங்கள். ஸோ இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் லொக்கேட் ஆயிருக்காங்க. ஓகேங்களா, இவங்க வந்து ரெட்டனாமஸ் பாடி அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு கீழே வரக்கூடிய ஒரு ரெட்டனாமஸ் ஆர்கனைசேஷன். இவங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா சயின்டிஃபிக் ஆஃபீஸர், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், ஜூனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர், ஓகேங்களா. அண்ட் இந்த 3 வகையான வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சயின்டிஃபிக் ஆஃபீஸருக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி இன் ஃபிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், இல்லைனா ஸ்பேஸ் சயின்சஸ், இல்லைனா ரிலேட்டட் ஏரியாஸ் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 3 இயர்ஸ் ரெலவெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இன் சயின்ஸ் கம்யூனிகேஷன், ஓகே, ஸோ அஸ்ட்ரானமி ரிலேட்டடாக, ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக, ஜென்ரல் சயின்ஸ் ரிலேட்டடாக வந்து வேர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷனில் நீங்கள் வந்து எங்கேஜ் ஆகிருக்கணும் 3 இயர்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அல்லது பிஹெச்டி டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் மேண்டேட்ரி. அதர்வைஸ் பிஹெச்டி முடிச்சிருந்தீங்கன்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. அதே மாதிரி சயின்டிஃபிக் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு வரும்போது பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஃபிசிக்ஸ் இல்லைனா மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ 2 இயர்ஸ் ரிலவெண்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஜூனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு வரும்போது 2 வகையான வேகன்சிஸ் கேட்டிருக்காங்க. ஒன்று மெக்கானிக்கல், இன்னொன்று வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இதுக்கு டிப்ளமாவே போதுமானதுன்னு கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே ஏஜ் லிமிட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சயின்டிஃபிக் ஆஃபீஸர் தவிர்த்து மித்த எல்லாத்துக்குமே வந்து 30 இயர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சயின்டிஃபிக் ஆஃபீஸருக்கு 35 அப்படிங்கிறத ஏஜ் லிமிட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.iiap.res.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் பார்க்கலாம். இதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும், இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நாளையும் நமதே, வேலையும் நமதே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம் வியூவர்ஸ்.